ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரகுராம எல்லார் காலையுமே விழ சொல்லி பஞ்சாயத்தில் திருப்ப சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ரகுராம வேற வழி இல்லாமல் காலில் விழலான்னு போகிறாங்க. பார்த்தா மாசா நம்ம சீனுவும் மாயாவும் வந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் டென்ஷன் ஆகி மாயாவையும் சீனுவையும் போட்டு எல்லாருமே அசிங்கமாக கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. போது நிறுத்துங்க, மாயா பௌஷன் குடிச்சு இது கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த குடும்ப கௌரவமும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னோட உயிரையே விட பார்த்துருக்கா. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இது கட்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பனா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலையா? அப்படி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாயா கழுத்துல தாலி இருக்கணுமே. ஆனா நான் எவ்வளவோ மாயாவை குழப்பி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் போனேன் அப்படின்னு சீனு பண்ண வேலைகள் எல்லாம் நம்ம சீனு ரகுராம் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மாயா என் உயிரை காப்பாற்றி அவளோட உயிரை இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ண பார்த்துருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணை போய் இப்படி திட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே சீனு வெளுத்தெடுக்கிறாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாரும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், சொந்த பொண்ணா இருந்தா கூட இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாயாவை ஊர் மக்கள் இருந்து எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம மாயா பெரியப்பா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா பெரியப்பா? சொல்லுங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி கண்டிப்பா நான் சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சீனுவும் எப்போ மாயா இந்த குடும்பத்துக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு போனாலும் இப்ப சொல்ற மாமா, உங்க குடும்ப கௌரவத்துக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் வாக்கு கொடுக்குறேன், இந்த ஊர் முன்னாடி வாக்கு கொடுக்குறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் சாரு களத்துல தாலி கட்டுறேன் அப்படின்னதும் நம்ம ரகுராம் சம அதிர்ச்சியாகி எல்லாத்தையும் பார்த்து வியந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் சொன்னாங்க மாயா, இருந்தாலும் நான் நம்பாம இருந்தேன். ஆனா நீ காதலிச்சது சீனுவை தாண்டி ஏன் மாயா ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லல? உன் உயிரை கொடுத்தும் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற அளவுக்கு போனே இந்த காதல் விஷயத்தை ஏன் மாயா மறைச்ச? இங்க பாருங்க பெரியப்பா, நாங்க சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா நீங்க எங்க காதலை ஏத்துக்க மாட்டீங்க. அதனாலதான் பெரியப்பா, மண்ணோட மண்ணா போயிடட்டும், பெரியப்பாவோட கௌரவத்தை நாம காப்பாத்தலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு மாயா சொன்னதும் ரகுராம் வியந்து போய் மாயா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதான் ரகுராமையா பசங்க எந்த ஒரு மானக்கேடும் வைக்க இல்லைல்ல, உங்க பொண்ணு தான் அந்த பையன் மேல சந்தேகப்பட்டு இப்படி தேவையில்லாம தற்கொலை பண்ணிக்கா மகாலிங்கம். இப்படி பெரிய மனுஷன் மேல இப்படி ஒரு புகாரை கொடுத்துட்டீங்களே. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து மாயாவை ஒழுங்கா தான் வளர்த்துருக்காங்க ரகுராம். அதனாலதான் மாயா இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு விசுவாசியா இருக்காங்க அப்படின்னதும் எல்லாரும் செம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பத்மா போதும், அவளை புகழ்ந்ததுலாம் போதும், எப்படியோ என் பையனை வலிச்சு போட்டவ தானே அப்படின்னதும் போதும் பத்மா நிறுத்து. நான் அத்தனை பேரு சொன்னப்போ சொன்னேன், மாயா தப்பு பண்ணக்கூடிய பொண்ணு இல்ல, கண்டிப்பா சீனுக்கு புத்தி சொல்லி வருவான்னு. ஆனா யாராச்சும் என் பேச்சு நம்பினீங்களா? இங்க பாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாயா இந்த குடும்ப கௌரவம் போற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டான்னு. அதான் அவ காதலே மூடி மறைச்சிட்டேன். ஆனா எல்லாரும் அவளை வாய்க்கு வந்தபடி பேசிட்டீங்களே. சொல்ல போனா நீங்க எல்லாரும் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. ஆமா, ஜானகி சொல்றது எல்லாமே 100% சரி. மாயா, உன்னை நாங்க கண்டபடி பேசிட்டோம், மன்னிச்சிடு அப்படின்னதும் மாயா என்ன பெரியப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னதும் என்ன பத்மா பார்வதி என்ன பேச்சு பேசுனீங்க? அதான் மாயா நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்தி இன்னைக்கு என்னோட கௌரவத்தையும் காப்பாத்திருக்கா. ஒழுங்கு மரியாதையா அவளை தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னதும் அவங்களும் வர வழி இல்லாம மன்னிப்பு கேட்டுடுறாங்க. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்களா இல்லையா? எப்போ என் பொண்ணுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம், அதான் 2 பேருமே அவங்க காத்துல விட்டு கொடுக்கறதா சொல்லிட்டாங்களா அப்படின்னது. சி, இப்படிலாம் பேச அசிங்கமா இல்லையா? நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு எங்க குடும்ப மானத்தையே வாங்கினது இல்லாம வக்க இல்லாம எங்க வீட்டு பையனை உன் பொண்ணுக்கு கேட்கிறேன். இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இந்த ஊரறிய இந்த உலகறிய சொல்றேன், நடக்க போற கல்யாணம் என் மாயாவுக்கும் சீனுவுக்கும் தான் அப்படின்னதோ எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. ஊர் மக்களும் அந்த இடத்துல சரின்னு நம்ம ரகுராமுக்கே சப்போர்ட்டிவா பேசிடுறாங்க. மகாலிங்கம் உச்சக்கட்ட கோபத்துல நேரா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்ததும் எப்படிமா மாயா உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு வந்தா அப்படின்னதும் எனக்கு நீங்க முக்கியம் பெரியப்பா, உங்களை விட இந்த உயிரெல்லாம் வெறும் தூசுதான் அப்படின்னு மாயா உயிர்வான இடத்தை பிடிப்பாங்க. இப்ப சொல்ற மாயா, ஒருவேளை நான் நீ கண்ணால
நீ சீனு வந்து கல்யாணம் பண்ணி கண்ணால் பார்த்தாலும் சத்தியமாக சொல்கிறேன், நான் நம்ப மாட்டேன் மாயா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குன்னா கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரகுராம் விட்டு செம்மையாக புகழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நீ பாட்டுக்கு அந்த சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் டைம் உன் வார்த்தையை நான் மறுத்து பேசுகிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னதும் இங்கே பாரு, இந்த கல்யாணம் நடக்கிறதுல நீயோ இல்லை நானோ முடிவெடுக்க வேண்டியதில்லை. இப்போ சீனு வந்து மாயாவுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கும் மாயா இந்த குடும்பத்துக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கும் போனாலோ அப்போவே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க காதல் நம்ம குடும்ப கௌரவத்தை ஜெயிச்சுட்டு, அதனால நடக்க போற முகூர்த்தத்துல சீனு மாயா 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும், இதான் என்னோட உத்தரவு அப்படின்னு சொன்னதும் நம்ம மாயா சீனு ஜானகி எல்லாருமே செம்ம ஹாப்பியாகிறாங்க. இங்க பார்த்தோம்னா மகாலிங்கம் நடந்த விஷயத்துல சொன்னதும் அப்படின்னா இன்னும் சீனு வந்து மாயாவை கல்யாணம் பண்ணலையாப்பா, இல்லம்மா ஆனா நம்மளே வாயை கொடுத்து வம்பழுத்த மாதிரி போயிடுச்சுமா, இல்ல கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னதும் இல்லப்பா நான் சாகிறதா இருந்தா எப்போவோ செத்துருப்பேன், கடவுள் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன், அந்த மாயாவை அழிச்சாச்சும் நான் சீனுவா அடையணும்ப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு எப்படியாச்சும் சீனு கூட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதம்மா, அந்த மாயாவை கொண்டு போட்டாச்சும் நான் உன்னை அந்த ரகுராம் குடும்பத்துக்கு மருமகளா அனுப்பி வைக்கிறேங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து வாக்கு கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மகாலிங்கம் நடந்த எல்லா விஷயத்தையுமே புவனேஸ்வரி ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி நேராக ரகுராம் வீட்டுக்கு வராங்க. என்ன சம்மந்தி இங்கே நடக்குது, நீங்கள் என்னன்னா அந்த சாருவுக்கும் சீனு வந்து மாப்பிள்ளை பேசிட்டு இன்னைக்கு கடைசியில் ஊர் முன்னாடி சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அப்போனா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி வந்து கேட்டதும் இங்கே பாரு புவனேஸ்வரி, இந்த விஷயத்துலலாம் நீ தலையிட முடியாது, இது 2 பேர் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், நாங்களும் இந்த வீட்டில் தான் பொண்ணு எடுக்க போறோம், எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு, எங்களுக்கும் கௌரவ நிலை இருக்குல்ல, இப்படி வேறொரு பொண்ணை பேசிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச குடும்பத்திலையா நீங்க மாப்பிள்ளை கொடுத்துருக்கீங்கன்னு அக்கம் பக்கத்தவர் கேவலமா எங்களை பேச மாட்டாங்களா அப்படின்னு புவனேஸ்வரி வந்து செம்ம டென்ஷனா கத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு புவனேஸ்வரி, இது எங்க பசங்க விஷயம், நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, என்ன உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னது புவனேஸ்வரி இந்த பதில கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ரகுராம், மாயாவுக்காக நீங்க நிறைய விஷயங்களை இழக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது, இப்படி நான் ரகுராம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னதும் இப்போதான் ரகுராம் சரியா இருக்கான், இத்தனை நாளா முட்டாளா இருந்திருக்கான் அப்படின்னது. ஏப்பா ரகுராம், அவளுக்கெல்லாம் நீ விளக்க சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு புவனேஸ்வரி, இது பேசத்தானே வந்தியா அப்படின்னு நம்ம பாட்டி கேட்குறாங்க. இங்க பாருங்க, நாளைக்கு நல்ல நாள், நாம சாருவுக்கு வந்து கல்யாணம் பண்ணல் நட வேணாமா அப்படின்னதும் ஆமா மாயா சாரு 2 பேர கல்யாணமும் ஒரே மேடையில தான் நடக்க போகுது, அதனால 2 பேர கல்யாணம் பண்ணலையும் நாளைக்கு நட்டிடலாம் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஃபேமிலி நேரா மகாலிங்க டீம் கிட்ட வந்து சொல்றாங்க, எப்படி அந்த கல்யாணம் நடக்கும்னு நானும் பாக்குறேன், கண்டிப்பா அந்த சீனு வந்து தாலி கட்ட போறது என் பொண்ணோட கழுத்தா இருக்கும், அந்த மாயாவை நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு மகாலிங்கம் வந்து கான்ல பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில பார்த்தோம்னா பந்தல் கால் நடுறதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம சீனி வந்து மாயா, ஒருவேளை மாமா வந்து சாருவுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவெடுத்தா என்ன பண்ணிருப்பேன், நான் என்ன பண்ணிருப்பேன், பேசாம உங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், ஏன்னா நான் பெரியப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் சீனு, என் வாழ்க்கையை விட என் பெரியப்பாவுக்கு கொடுத்த வாக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதும் அடிப்பாவி, கடைசியில என் உயிரை காப்பாத்த போய் நீ தற்கொலை பண்ண பாத்துட்டே மாயா, நீயும் செத்துருந்தா அடுத்த நொடி நானும் செத்துருப்பேன் தெரியுமா, நல்ல வேலை உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காப்பாத்திட்டான் அப்படின்னதும் அதான் நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன்ல, ஆனா நல்லபடியா என் பேச்சு கட்டு நடந்த நீ திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த சீனு, இப்ப கூட என்னால நம்பவே முடியல அப்படின்னதும் உடனே சீனு வந்து மணி வந்து சொன்னாங்க, இல்லையா இப்படி மாயா நீ எந்த முயற்சி எடுக்க மாட்டியான்னு ஏக்கத்தோட இருக்கான்னு அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதுக்கிட்ட மாயா சம அதிர்ச்சி ஆறாங்க. ஓஹோ இப்ப புரியுது, அப்போ இது எல்லாம் அந்த மாமாவோட வேலையா, ஐயோ சீனு நான் அப்படி எதுவும் பேசவே இல்லை, என் அம்மா பத்தி பேசினாரு, அதான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் ஹக் பண்ணி அழுதேன், அதை போய் இப்படி உங்ககிட்ட மாத்தி சொல்லியிருக்காரு, அப்பனா நடந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம் இல்ல, இன்னைக்கு வரட்டும் அவரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா மணியை தனியா அழைச்சிட்டு வந்து, மாமா என்ன மாமா இப்படி வீட்டுல பெரியவனா இருந்துட்டு
இப்படி வாழ்க்கையை வந்து கலைக்க பார்த்துட்டீங்களே அப்படின்றது என்ன மாயா சொல்ற? இங்க பாருங்க, நடக்காத ஒரு விஷயத்த நடந்துதான் சொல்லி சீனு மனசு வந்து கலைச்சிருக்கீங்க. அதனாலதான் சீனு தற்கொலை வரைக்கும் போயிருக்காரு. என்ன மாமா, உங்க பிள்ளைய நீங்களே கொல்ல பார்த்திருக்கீங்களே அப்படின்னு மாயா நம்ம மணியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அட பாவி, என்ன மாட்டி கொடுத்துட்டியாடா அப்படின்னு மணி வந்து கேக்குறாங்க. பின்ன நீ போட்டு கொடுத்த ஐடியாவால எவ்வளவு பிரச்சனைப்பா நடந்திருக்கு. டே, நீ பிரச்சனையை மட்டும் பார்க்க, ஆனா நீயும் மாயாவும் சேர போறீங்கடா. இங்க பாரு, உங்க காதலியே வந்து ரகுராமே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. இப்படி ஒரு பாக்கியம் எந்த வீட்டுல தான் நடக்கும். சரி, எந்த வீட்லயாச்சும் நடக்கும். ஆனா நம்ம வீட்டுல நடக்கிறது உண்மையிலேயே இது அதிசயம் தாண்டா. சொல்ல போனா இந்த விஷயம் சரித்திரத்துல எழுதப்படணும் அப்படின்னதும் உடனே நம்ம மாயா வந்து ஆமா சீனு, அம்மா சொல்றது ஒரு வகையில சரிதான். அப்படின்னா உங்களுக்கு தான் சொல்றது சரிதான் சீனு, உண்மையிலேயே மாமாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுங்கிற மாதிரி மாயாவும் சீனு செம ஹாப்பியா இருக்காங்க. மறுநாள் அன்னைக்கே வந்து கல்யாண பந்தல் நடுறதுக்குரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. சோ நல்லபடியா பந்தல் காலம் நட்ட முடிச்சிடுறாங்க. சரி, கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை குறிச்ச தேதிப்படி நடத்திடலாம்ங்கிற மாதிரி ரகுராம் வந்து முடிவு